அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் திரும்பவும் ஒரு வார்த்தை போரானது ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் ரஷ்யா உக்ரைனோட சுமி மாகாணத்தில் நடத்தின ஒரு ஏவுகணை தாக்குதல்ல 35 நபர்கள் வரைக்கும் கொல்லப்பட்டாங்க. இதுல உக்ரைனோட சில முக்கியமான கமாண்டர்ஸும் கொல்லப்பட்டிருக்க செய்தி இப்ப வெளியாகி இருக்கு. சோ இதுக்கு ரிப்ளை கொடுக்கிற விதமா அமெரிக்கா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனாலையும் ஜெலன்ஸ்கியாலையும் தொடங்கப்பட்ட போர். இதுல எங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, நாங்க இந்த போரை முடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிருக்கோம். இதுக்கு இப்ப எதிர்வினையை ஜெலன்ஸ்கி ஆற்ற ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அது கூடவே சேர்த்து இந்த ஒரு ஏவுகணை தாக்குதலுக்கு பழிவாங்கிற விதமா கர்ஸ் பகுதியில் இன்னைக்கு உக்ரைன் அவங்களோட பிக்கஸ்ட் எவர் ட்ரோன் ரிவெஞ்ச் அட்டாக்கை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 100க்கும் அதிகமான ட்ரோன்ஸ் கர்ஸ்க்குள்ள இப்போ நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்க அந்த டைம்ல ரஷ்யன் பொசிஷன்ஸ் மேல எந்தெந்த இடத்துல உக்ரைன் கிட்ட இருந்து திரும்ப பிடிச்சாங்களோ அந்த பகுதிகள் மேல தாக்குதல் தொடங்கி இருக்கு. ஸோ இதை எல்லாத்த பத்தின செய்தியும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கி தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யாவோட இந்த தாக்குதலை பத்தி உக்ரைனோட அதிபர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. மனித வரலாற்றிலேயே மோசமான ஒரு சர்வாதிகாரியா இப்போ ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம உக்ரைனியர்களை என்னென்ன விதத்திலலாம் கொடுமைப்படுத்தி சந்தோஷப்பட முடியுமோ அது எல்லா விதங்கள்லையும் உக்ரைனிய மக்கள் அனைவரையும் இந்த கொடுங்கோல் அதிபர் தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான பதிலை கொடுக்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. இப்போ இதோட அடுத்த கட்டமா ட்ரம்ப் அவர்கள் பேசினதை பத்தி ஜெலன்ஸ்கி கிட்ட ஒரு கேள்வியானது கேட்கப்படுது. அமெரிக்கா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, இது முழுக்க முழுக்க பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனாலையும் உங்களாலையும் தொடங்கப்பட்ட ஒரு போர் தான் சொல்லிட்டு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அமெரிக்காவோட ஸ்டாண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகள், இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அத்தனை ராணுவம் சம்பந்தப்பட்ட உதவிகளையும் இது ஒரு கேள்விக்குறியாக்கலையா? இதை பத்தி உங்களோட பதில் என்னன்னு கேள்வி கேட்டதுக்கு சிம்பிளா ஒரு வார்த்தையில முடிக்கிறாரு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ல, அதுவும் குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ் அமெரிக்காவில் அதிகமா இருக்கிறத FBI விசாரிக்க முயற்சி பண்ணாலும் அதுல எந்த ஒரு ஆச்சரியப்படுறதுக்கும் இல்ல. கூடிய சீக்கிரத்தில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை உணர்வாங்க. ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது எந்த ஒரு ஆட்சியாளர்களுக்கு அதிகமா இருந்தாலும் அந்த நாட்டுல நிம்மதின்றது இருக்காதுன்னு அவரோட ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. இப்படி ஒரு பதிலை கேட்டதுக்கு அப்புறமும் அமெரிக்கர்களும் சரி, இல்ல அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சரி சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே இவங்களுக்குள்ள ஏற்பட்ட மீட்டிங்ல இவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த வாக்குவாதம்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கிளாஷ்ல போயிட்டு முடிகிற அளவுக்கு ஆச்சு. இப்போ இதுக்கான பதில ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களை விட 20 மடங்கு பலம் வாய்ந்த ஒரு நாட்டுக்கிட்ட நீங்க என்ன தைரியத்தில் போர் தொடுக்கணும்னு முயற்சி பண்ணீங்க? இந்த போரை முழுக்க முழுக்க தொடங்கினது உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தான். அதுக்கான திட்டங்களை போட்டு கொடுத்தது, அதுக்கு பின்னாடி சப்போர்ட்டா நிக்கிறனது இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்களா இருந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி 4 வருஷம் நான் ஆட்சியில் இருந்தேன். அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பார்க் கூட நான் ஏற்பட விட்டதில்லை. எனக்கு முன்னாடி இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிரச்சனைகள் இருந்துச்சு. எனக்கு அடுத்து வந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிரச்சனைகள் அதிகப்படுத்தி எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறாங்க. ஆனா என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த எந்த பிரச்சனைகளையும் நான் வளர விடல, வரவும் விடல. சோ இதுல இருந்தே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல போரை தவிர்த்த ஒரே ஒரு பிரசிடென்ட் நான் மட்டும்தான். மற்றபடி இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்டுக்காக இந்த இடத்துல பிரசிடென்ட் புதினுக்கு எதிரான வார தொடங்க ஆரம்பிச்சாங்க. பிரசிடென்ட் புதினோட ஸ்டாண்ட்ன்றது இந்த இடத்துல தெளிவாக தான் இருந்துச்சு. தேவையில்லாம உக்ரைனை ஆர்ம் பண்ணதுனாலையும் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து அதிகமான ஆர்ம் சப்ளை உக்ரைனுக்கு அதிகப்படுத்தினாலும் தான் இந்த ஒரு யுத்தம் தொடங்குச்சு. இது அத்தனைக்கும் காரணம் ஜெலன்ஸ்கி தானு திரும்பவும் ரொம்ப காட்டமான முறையில் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் அவர் அமெரிக்காவை எந்த அளவுக்கு இந்த மாதிரி மீன் பண்ணி பேசிட்டு இருக்காரு, இல்லை இன்னும் அமெரிக்காவை அதிகமாக அவர் அவரோட அந்த ஒரு ரேண்ட் சர்க்கிள்குள்ளே கொண்டு வந்துட்டு இருந்தார்னா கண்டிப்பாக அமெரிக்காவோட ரெஸ்பான்ஸ்ன்றது இதுக்கு இன்னும் எதிர்வினையாற்ற செய்யும். இதுக்கு நடுவில் ஒரு புது தகவலானது வந்திருக்கு. F-16 பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட S-400 சுட்டு வீழ்த்துச்சுன்றதை ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சர்ஃபேஸ் டு ஆர் மிசைல், அதுவும் லாங் ரேஞ்சுடைய சர்ஃபேஸ் டு ஆர் மிசைல் மூலமா தான் அதை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல S-400 பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி, இந்த ஃபிளைட் ரேடார் அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் ரிப்போர்ட்ல அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் அமெரிக்காவோட பங்கு இருந்திருக்கலாம். என்னடா சொல்ற? அமெரிக்காவோட பங்கு இதில் எப்படி இருந்திருக்கும்? அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம், அமெரிக்காவோட நட்பு நாடுகளால் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விமானம், இது எப்படி அமெரிக்காவோட பங்கா இருக்குன்ற ஒரு கேள்வி நான் இந்த ஒரு வார்த்தையை சொன்னது உங்களுக்கு வந்திருக்கலாம். இதில் அமெரிக்காவோட ஒரு மெயினான கேம் பிளேன்றது இந்த இடத்துல உக்ரைனுக்கு பின்னாடி நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்றேன், கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க. ISRன்னு சொல்லுவோம், இன்டெலிஜென்ஸ் சர்வைலன்ஸ் ரெகானிசன் மிஷன். அடிக்கடி இந்த ட்ரோன்களை பறக்க விடுறாங்க. ஹவுதிஸ் நிறைய நேற்று கூட ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோனை சுட்டு விடுறதா சொன்னாங்க. இந்த மாதிரி ட்ரோன்களை அதிகமாக பயன்படுத்துறப்போ எதுக்கு தேவையில்லாமல் இதை பயன்படுத்துறாங்கன்னு சில பேர் நினைச்சிருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துலையும் டார்கெட் கோஆர்டினேட்ஸ் கேதர் பண்ணுறது, அதாவது எந்தெந்த இடத்துல டார்கெட்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல இவங்களோட மிசைல் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல அவங்களோட ரேடார் ஸ்டேஷன் இருக்குது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இந்த ISR மிஷன்ஸை ஃப்ளை பண்ணுவாங்க. அதில் கடைசி கட்டமாக, அதாவது இப்போ ஒரு 10-15 நாட்களாக அமெரிக்காவோட தகவல்கள்
உக்ரைன் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கு. அதுக்கு மெயினான காரணம் என்ன, இப்போ S-400 இருக்குன்னு வைங்க, அதை நாட்டோவும் சரி அமெரிக்காவும் சரி வச்ச கண்ணு வாங்காமல் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரக் போதுன்னா கூட 24/7 ரஷ்யன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூவ்மெண்ட்ஸை அவங்களோட சர்வேலன்ஸில் வச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேஞ்சுன்றது ரொம்ப சுருங்கி வரப்போ, இல்லை ஃப்ரண்ட் லைனுக்கு ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வரப்போ இந்த மாதிரி ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குன்னா இந்த ISR ஆப்ரேஷன்றது அந்த இடத்துல ஃபெயில் ஆகியிருக்கணும். அப்படி இல்லையா, அந்த ஆப்ரேஷன் நடந்திருந்தாலும் அந்த மிஷன் நடந்திருந்தாலும் அதோட டார்கெட் இன்புட்ஸ்ன்றது இந்த இடத்துல உக்ரைனுக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கும். அதுக்கு மெயினான ரீசன் விஷுவல் கன்ஃபர்மேஷன்ஸ். ஏன்னா ஒரு 2-3 ஃபுட்டேஜஸ் இப்போ வெளியே இருக்கு. F-16ன்றது திரும்பவும் அதோட ஸ்ட்ரைக் ரேஞ்சை விட்டு திரும்பி போறப்ப தான் இந்த ஒரு ஷூட் டவுன் நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விமானம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த இடத்துல இருக்குன்ற டேட்டாவே இல்லாமல் அதை சென்ஸ் பண்ணாமல் நேரடியாக ரஷ்யாவோட பார்டரை நோக்கி போயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் லான்ச் ஆனதுக்கப்புறமா தான் அந்த அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டு திரும்ப அதை அவுட் ரன் பண்ணி தப்பிக்கக்கூடிய முயற்சிகளை இந்த விமானம் எடுத்தப்போ இந்த ஷாட் டவுன் நடந்திருக்கு. ஸோ அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் இன்புட் மெயினாக இந்த S-400 பற்றின தகவல்கள் ஒன்று அவங்க அந்த மிஷன் ப்ரொஃபைலை முடிக்காமல் விட்டுருக்கணும். இன்கேஸ் அந்த மிஷன் ப்ரொஃபைல் அவங்க கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தாலும் அதுக்கான டேட்டாஸை இந்த இடத்துல உக்ரைனோட விமானப்படைக்கு உங்க கொடுக்காம இருந்திருக்கணும். ஸோ இது முழுக்க இந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட், முக்கியமாக இந்த S-400 பற்றின தகவலை இந்த இடத்துல அமெரிக்கா வேணும்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா இந்த கர்ஸ் கூட இப்போ இந்த ட்ரோன் ஆப்ரேஷனை பற்றி பார்த்தோம். இல்லை கர்ஸ்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இப்போ இந்த ஒரு சம்பவத்தை பார்த்தோன்னா இன்னைக்கு அதிகாலையிலேருந்து கர்ஸ் கூட எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகள் எந்தெந்த இடத்துல உக்ரைன் ரஷ்யா வீரர்கள் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ, இந்த டவுன் ஆஃப் சுட்சால இருக்கக்கூடிய அந்த கேஸ் மீட்டரிங் ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதிகளில் உக்ரைன் அவங்களோட ஒரு பிக்கஸ்ட் எவர் ட்ரோன் அட்டாக்கை இந்த கர்ஸ் பகுதிகளுக்குள்ள பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட கேஷுவாலிட்டிஸ் கவுண்டை பத்தி எதுவும் பெருசா தெரியல. ஏன்னா இப்பதான் அந்த ட்ரோன் அசால்ட்ன்றது போயிட்டு இருக்கு. ரஷ்யாவோட டெலிகிராம் பேஜஸா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன்ல இருக்கக்கூடிய சில வார் மானிட்டர்ஸ் மூலமா கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, இப்போதைக்கு இந்த இடத்துல ட்ரோன்ஸ் வந்து மழை மாதிரி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் அந்த ட்ரோன்ஸோட சவுண்ட், எங்க பார்த்தாலும் அந்த ட்ரோனோட இம்பாக்ட் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு 4 திசையில நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை இடங்கள்லையும் இந்த ட்ரோன் ஃபுட்டேஜஸ் மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா இது உக்ரைன் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய தவறா மாறி முடியும். இதுக்கு பதில் ரஷ்யாவால கூடிய சீக்கிரம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுல கேஷுவாலிட்டிஸ் கவர் ஏற்படுறதுக்கான அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இப்போ இது எல்லாமே வந்து அபண்டன்ட் டவுனா இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீரர்கள் ராணுவ வீரர்கள் மட்டும்தான். அதுவும் அவங்களுக்கான பங்கர்ஸை ரெடி பண்ணிட்டு மோஸ்டா அண்டர் கிரவுண்ட்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. பேட்டில் நடக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் ஓப்பன் கிரவுண்ட்ல இந்த வீரர்களானவங்க இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு அசால்ட்டை உக்ரைன் பண்ணியிருக்கிறது அவங்களோட அந்த ஒரு கரேஜ் காமிக்குதுன்னு சொல்லலாம். என்னோட சிட்டி சென்டர்ல நீ அடிச்சினா நான் திரும்பவும் உன்னை அடிப்பேன், என்னோட ராணுவ வீரர்களை நீ அடிச்சினா நானும் இந்த இடத்துல அடிப்பேன். இவங்க பிளான் பண்றது, இவங்க அதை எக்ஸிக்யூட் பண்றது எல்லாமே சரிதான். ஆனா ஒரு எண்ட்லெஸ் வாரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ட்ரம்ப் சொன்ன மாதிரி ரஷ்யா வந்து உக்ரைனோட ஒரு 20 மடங்கு பெரிய நாடு. அப்புறம் ஏன் 3 வருஷமா இவங்க பிடிக்கல, 3 வருஷமா வந்து ரஷ்யா கிட்ட இந்த மாதிரி திணறிட்டு இருக்காங்க, இல்ல 3 வருஷமா இந்த ஒரு நாட்டை பிடிக்க முடியலன்ற கேள்வி எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பு தான். இப்போ இந்த வீடியோல அதுக்கான ஒரு தகவலை சொல்லியிருக்கேன். இந்த ISR மிஷன்ல இருந்து எல்லாமே நாட்டோட சேட்டிலைட்ஸ், யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய சேட்டிலைட்ஸ், நாட்டோட இன்டெலிஜென்ஸ் இன்புட், யூரோப்பியன் யூனியனோட இன்டெலிஜென்ஸ் இன்புட், அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் இன்புட், இது எல்லாமே சேர்ந்து உக்ரைன் என்ற அந்த ஒரு குட்டி நாட்டுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சின்ன ஒரு மீமை பார்த்துருப்பீங்க, யாரா நீன்னு கேட்டா வேற யாரோ இருப்பாங்க, திடீர்னு அந்த முக முடியாது பார்த்தா உள்ள ஒரு நபர் இருப்பாங்க. அதே மாதிரி தான், அதே கான்செப்ட்ல தான் இந்த உக்ரைனோட அந்த ஃபேஸ் மாஸ்க்கு பின்னாடி நாட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அமைப்பே, உலகத்தோட அதிக சக்தி வாய்ந்த அமைப்பே இந்த ஒரு போர்ல இன்டைரக்டா ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இது வந்து நம்ம ரஷ்யா உக்ரைன் போரா மட்டும் பார்க்க முடியாது. ரஷ்யா விசஸ் யூரோப், இல்ல ரஷ்யா விசஸ் நாட்டோ இன்டைரக்ட் வாரா தான் இதை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு நடுவில் உக்ரைனோட சீக்ரெட் சர்வீஸ் யூனிட் SBU ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஏரோட்டிவ் ட்ரைனிங் கிரவுண்ட் போலாந்துல இருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மிசைல் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் நாட்டோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. இதுல ஒரு பெரிய சாபோட்டேஜை ஏற்படுத்துறதுக்காக, அதாவது அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளை கொல்றதுக்காக ரஷ்ய உளவாளி ஒருத்தர் உள்ள நுழைஞ்சிருந்தாரு. உக்ரைனோட அதிகாரி தான், ஆனா அவர் ரஷ்யாவுக்காக வேலை போயிட்டு அவங்களுக்காக வேலை செய்யறதுக்கான முயற்சிகள் நாங்கள் ஈடுபட்டிருந்தாரு. அவரை இப்போ நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் நாங்கள் பிடிப்போன்னு இன்னைக்கு உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு சுமி அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் உக்ரைன் அவங்களோட ப்ராசஸை ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட் ஒரு பிஆர்க்காக பண்ணாங்களா, இல்ல உண்மையிலே இப்படி ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கான்னு தெரியல. இது உண்மையா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் ஆனது இருக்கு. இன்கேஸ் அதை இப்படி உக்ரைன் பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டரை அவங்க இந்த டைம்ல அந்த இடத்துல அவாய்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக லாஸ்டா இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த சுமி ரீஜன்ல ஒரு அட்டாக் நடந்துச்சுல்ல, இந்த நடந்த அட்டாக்ல உக்ரைனோட ஆர்மியோட 26th ஆர்ட்லரி பிரிகேடோட கமாண்டர் கொல்லப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த 26th ஆர்ட்லரி பிரிகேடுன்றது உக்ரைன்ல ரொம்ப ஒரு ஃபேமஸாக ஒரு யூனிட் தான். இவங்க வந்து கர்ஸ்க் ஆப்ரேஷன்ல பெரிய ஒரு ஈடுபாடுதல்ல
உள்ள நுழையல. ஆனால் ஆப்போசிட்ல இருந்துகிட்டு ரஷ்யன் பொசிஷன்ஸ்க்கு எதிரான அந்த ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் பண்ணுறது, திடீர்னு இந்த ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சம்பவங்களை ஈடுபடுறதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருந்தாங்க. இப்போ அதோட கமாண்டரை ரஷ்யா இந்த ஸ்ட்ரைக்கில் எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னமும் தெளிவான டீட்டெயில்ஸ் உக்ரைன் கிட்ட இருந்து வரல. இதில் எத்தனை நபர்கள் இறந்திருக்காங்கன்னா ஒரு 35 நபர்கள் இறந்திருக்காங்க. ஆனால் யார் யார் எங்கிருந்து வந்தாங்க, இன்னொரு முக்கியமான ஒரு பைலட் ஒருத்தவரும் கொல்லப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த அவார்ட் செரமனியில் கலந்துகிட்ட ஒரு பைலட். இதெல்லாம் வந்து உக்ரைனோட அதிகாரிகள் சொன்னது கிடையாது. அவங்களோட உறவினர்கள், அந்த ஒரு அட்டாக்ல கலந்துகிட்டு இறந்தவங்களோட உறவினர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் மூலியமா தான் இது எல்லாமே வெளியே தெரிய வந்திருக்கு. இதுக்கு நடுவில் அந்த டவுன் ஆஃப் புட்சன் ஒன்று இருக்கு, கீவ்ல இருந்து நார்த் வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதில் 2022 ரஷ்யா ஒரு மசக்கர் பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய இனப்படுகொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் உக்ரைன் அது ஒரு பெரிய இமேஜாக காமிப்பாங்க. எந்த ஒரு அதிகாரி உக்ரைனுக்கு வந்தாலும் அவங்க பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல இந்த ஒரு புட்சான்ற ஒரு பகுதி இருக்கும். ஸோ உண்மையிலே அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றதை நம்ம ஒரு வீடியோவை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து எதிர்பார்த்ததை விட நிறைய செய்திகளை எவிடன்ஸோடு காமிக்க போகிறோம். அந்த ரியல் டைமில் அவங்க கொடுத்த அந்த மெசேஜஸ், அவங்க கொடுத்த அந்த பேட்டிகள் எல்லாத்தையும் தெளிவாக, அது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ, கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி 1 or 2 வீக்ஸ் அதை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.